சோழன் அவங்க முதலாளியை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமாக அழறாரு. நான் பண்ணது தப்பு தான் முதலாளி, என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. இங்கே பாரு சோழா, நீ அழாத சரியா? நீ உன் பொண்டாட்டியோட நல்லதுக்கு தான் நீ பண்ணியிருக்க நீ நினைக்கிற. ஆனால் அது உண்மை கிடையாது. சரி, உன் பொண்டாட்டி ஒரு இடத்துல அவமானப்படக்கூடாதுன்னு 5,00,000 ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்த. இப்போ என்ன நடந்தது? என் புருஷனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கெஞ்சினது இதெல்லாம் உனக்கு அவமானமாக தெரியலையா? அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரர் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு என்கிட்ட கேட்டது. 5,00,000 ரூபா பணத்தை கொடுத்த உடனே அவங்கக்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தது இது எல்லாம் உனக்கு அவமானமாக தெரியலையா அப்படின்னு முதலாளி கேட்குறாரு. எனக்கு தெரியல முதலாளி, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாரு நான் சோழா, நான் சொல்கிறத கேளு, நீ நாளைக்கு எப்பவும் போல் வேலைக்கு வந்து சேர்ந்துரு, நான் உன்னை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, எனக்கு வேலைலாம் வேண்டாம், நீங்கள் என்னை மன்னிச்சா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாரு, நான் மன்னிச்சிட்டேன், அதெல்லாம் ஒரு தப்புமே இல்லை. நீ எப்பவும் போல் வேலைக்கு வா. நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் உன் கண் எதிர்க்க பணத்தை எடுக்க மாட்டேன். எப்போவுமே கரெக்டாக ட்ராவை மூடி வைப்பேன், பூட்டிடுவேன். எப்போவுமே பணத்தை பார்த்தோன்னா உன் மேலே ஒரு நம்பிக்கை இனிமேல் வராது அப்படின்னு அவங்க முதலாளி சொல்கிறாரு. முதலாளி, நான் பண்ணது தப்பு தான் முதலாளி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப சோழன் வருத்தமாக பேசுகிறாரு. ஆனால் சோழா, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பொண்ணு எப்படி தவிச்சு தெரியுமா? உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ துடிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. நல்ல பொண்டாட்டி தான் உனக்கு கிடச்சிருக்கிறது, நீ ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சோழன் சொல்கிறாரு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராரு. வந்த உடனே நிலாவை பார்க்குறாரு. நிலா கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு. இங்கே பாருங்கள், நான் பண்ணது தப்பு தான், நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, எனக்கு தெரியலங்க, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல. என் மனசு முழுக்க நிலாவை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அது மட்டும்தாங்க என் மைண்டில் ஓடிட்டுருக்கு, எனக்கு உண்மையாகவே தெரியலங்க, தெரிஞ்சிருந்தேன் நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தமாக பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. நீங்கள் அழாதீங்க, விடுங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க, சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு கொஞ்சம் ஒரு 2 அடி ஏறினா 4 அடி திரும்ப ரிவர்ஸில் விழுந்துடுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், இதனால் உங்களுக்கும் எவ்வளோ கஷ்டம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொன்னார். எனக்கு கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நம்ம போகலாம் வாங்க, வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, வீட்டுக்கு போனால் அண்ணன் என்ன சொல்லுவாரோ தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, வாங்க, நீங்கள் என் மேலே இருக்க பாசத்தில் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிட்டீங்க, அது தப்புன்னு அப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னு நிலா ரொம்ப எடுத்து சொல்கிறாங்க. கையை பிடிச்சிக்கிறாரு, பயங்கரமாக அழறாரு. ரொம்ப 2 பேருமே சேர்ந்து ஃபீல் பண்ணுறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. என்ன இது இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேரன் எல்லாருமே வாசலையே பார்க்குறாங்க. 2 பேருமே வராங்க. வந்த உடனே அண்ணி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ அப்படியே தேடுறாரு. அண்ணி வேறு ஏதாவது கோவத்தில் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு கோவத்தில் போயிட போகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்க்குறாரு. பார்த்தா சோழன் நிலா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ஏன்டா சோழா, ஏன்டா இப்படி பண்ண, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புடா, ஏன்டா உனக்கு இது புரியவே மாட்டுது அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அண்ணே, வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், இதுக்கு மன்னிப்பே கிடையாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அவங்க அப்பா பார்க்குறாரு. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்க நீ என்ன பண்ணி வச்சுருக்க? இந்த மாதிரி போய் பணத்தை திருடுறது இதெல்லாம் நல்லதா சொல்லு? என்ன பண்ணலாம், ஆனால் பணத்தெல்லாம் திருடக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? நம்ம மேலே திருட்டு பழி விழுந்துட்டா மறுபடியும் அதுலேருந்து வெளியே வரத்தே ரொம்ப பெரிய கஷ்டமான, ஏன்டா உனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அப்பா, நீ சொல்கிறது இப்போ ரொம்ப கரெக்டாக இருக்குப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சரி விடுங்க, எனக்கு சுத்தமாக முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, இருப்பா ஒரே ஒரு நிமிஷம், நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அப்படியே சேர்னு ஓடுறாரு. நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நிலா வந்தவொடனே டீ குடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக உட்காந்து சாப்பிட்லாம், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்பா நீங்களும் போயிடாதீங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாமே குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது சோழன் பயங்கரமாக அழறாரு. ஏன்டா டேய், இன்னும் ஏன்டா அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா,
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஆனால் நிலா இவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. எனக்காக போயிட்டு அந்த 5,00,000 பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எனக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இங்கே பாரு சோழா, நிலா ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. நான் தான் வந்தவொடனே சொன்னேன்ல, ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. நீ நல்லா பார்த்துக்கணும், புரியுதா? அந்த பொண்ணு மனசு முழுக்க நல்ல எண்ணம் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அண்ணா, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. நான் இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு. சரி விடுங்க, நீங்கள் ஏன் அதையே பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா, நீ என் மேலே பாசம் வச்சுருக்க, சரி, கூட பிறந்த தம்பி. ஆனால் நிலாக்கு ஏன்னா இவ்வளோ பாசம்? ஒரு நிமிஷத்தில் அவங்க எல்லாத்தையும் முடித்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, பாத்தியா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சரிடா, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நிலா போயிடுறாங்க. சோழன் அப்புறம் வந்துட்டு அவங்க பல்லவா, பாண்டி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சோழா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நல்ல பொண்ணு அது, சரியா? இனிமேல் தான் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன், நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி தானே இவ்வளோ பெரிய தப்பே நான் பண்ணிட்டேன். பாவம் நிலா எல்லாரும் இதற்கு அசிங்கப்பட்டதை என்னால் தாங்க முடியல. அதனால தான் அந்த 5,00,000 பணத்தை நான் தேடி கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உன் பொண்டாட்டி மேலே உனக்கு பாசம் இருக்குது, நிலாவுக்கு உன் மேலே பாசம் இருக்குது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தானே இருக்கும். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு என்னவோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்களோன்னு தோணுது அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. ஏன்டா திடீர்னு அப்படி சொல்கிற அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. இல்லை, அண்ணனுக்கு ஒன்றுனா அண்ணி துடிக்கிறது அவ்வளோ துடிக்கிறாங்க. அதே மாதிரி அன்னிக்கு ஒன்றுனா அண்ணனும் துடிக்குது. பாத்தியா, திருடி பணத்தை கொடுக்குற அளவுக்கு பாசம் வச்சுக்குது அண்ணன். அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. சரி விடுப்பா, எதிர்காலத்தில் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு இருந்தால் வாழுங்க, அதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லலை, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டுருக்காரு. நிலா யோசிக்கிறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறாங்க. சோழன் பண்ண எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. போயிட்டு 5,00,000 ரூபா திருடி கொண்டு வந்து எனக்காக கொடுத்துருக்காரு. எதுக்கு? என் மேலே அவருக்கு என்ன அவ்வளோ பாசம்? எனக்கு ஒன்றுமே புரியலையே கடவுளே. நான் இந்த வீட்டை விட்டு போயிட போகிறேன். கண்டிப்பாக நான் வேறு வீட்டுக்கு போயிடுவேன். நான் யாரோ தானே, எனக்கு எதுக்காக இந்த குடும்பமே இப்படி இயங்குது? எனக்காக ஒன்றுனா ஏன் இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோழனும் படுத்துட்ருக்காரு. அவரும் அப்படியே படுத்துட்டு யோசிக்கிறாரு. நிலா எனக்கு ஒன்றுனா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கெஞ்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அந்த பொண்டாட்டி என் கூட நிலையாக இருக்கணுமே. எப்பயாவது போயிட்டாங்கன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமாக நிலாவை பற்றி அப்படி யோசிச்சுட்ருக்காரு. பாண்டி எப்பவும் போல் வேலைக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கேருந்து வராங்க, அவங்க லவ்வர் வராங்க. வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு வானதி கிட்ட. அப்போ வானதி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சொன்ன உடனே வானதிக்கு அப்படியே கோவமாக வருது. ஓ, பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, உங்கள் அண்ணனுக்கு உங்கள் அண்ணி மேலே எவ்வளோ லவ்னு பாரு. ஆனால் நீயும் இருக்கியே, என்னை விட்டு கொடுத்து மட்டும்தான் பேசுவேன். அவர் பாத்தியா அவங்களுக்காக எவ்வளோ துடிச்சிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு பாத்தியா அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. ஏய், உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, நீ எரியிற நெருப்பில் அப்படியே எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றுவ தெரியுமா? உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாண்டி. நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்கோ பாண்டி, தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ. எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு நீ தெரிஞ்சுக்கோ. உங்கள் குடும்பத்தில் தானே இருக்காங்க. ஆனால் பாத்தியா, உங்கள் அன்னிக்கு ஒன்றுனா உங்கள் அண்ணன் துடிக்கிறாரு, அன்னிக்கு ஒன்றுனா அண்ணன் மாற்றி மாற்றி எப்படி துடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு வானதி கேட்குறாங்க. அவங்க உண்மையான அன்பு வச்சுருக்காங்க. ஏன் நான் உன் மேலே உண்மையான அன்பு வச்சு இல்லையா அப்படின்னு வானதி கேட்குறாங்க. இங்கே பாரு வானதி, நான் வீட்டு பிரச்சனை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் உங்ககிட்ட சொன்னேன். நீ எப்போ பார்த்தாலும் என்ன சண்டைக்கே வர, ஏதாவது ஒன்றா சண்டையில் தான் போய் முடிக்கிறேன், உங்ககிட்ட பேசவே பயமாக இருக்குது அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. ஆமாம் பாண்டி, ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிஞ்சு விழு, உனக்கு தான் பாசனா என்னன்னு தெரியாதுல்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கோவமாக போகிறாங்க. போடி போ பா, இவ வந்தாலே அப்படியே ஏதோ மழை வந்த மாதிரி இருக்கு, போனாலே மழையே நின்னா மாதிரி இருக்குது அப்படின்னு பாண்டி சொல்லிகிட்ருக்காரு. சோழன் வீட்டில் இருக்காரு. அப்போ அவங்க ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கண்ணே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. இங்கே பாரு சோழா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட இங்கே சொன்ன மாதிரி நீ நாளைக்கு வேலைக்கு வந்துட்டு டியூட்டி இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே, நான் டியூட்டிக்கெலாம் இப்போதைக்கு வரமாட்டேன், எனக்கு வர எண்ணமும் இல்லை, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சோழன் சொல்கிறார். என்ன சோழா மறுபடியும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, விடு, நடந்ததை அதையே யோசிச்சுட்ருக்காத, சரியா? நடக்கிறதுலாம் இனிமேல் நல்லதாகவே நடக்கும், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே, கொஞ்ச நாள் ஆகட்டும், எனக்கு இன்னும் மைண்டே சரியில்லை, நான் கண்டிப்பாக இப்போதைக்கு வேலை வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சோழா, உன்னோட மனசு சரியானோடனே நீ வந்து சேர்ந்துக்கோ, சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு உங்கள் முதலாளி ஃபோனை வைக்கிறாரு. இதெல்லாம் உங்கள் அண்ணன் கேட்குறாரு. கேட்ட உடனே வந்து கேட்குறாரு,
என்னடா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எங்கள் முதலாளி தான் ஃபோன் பண்ணாரு, என்னை வேலைக்கு வர சொல்கிறாரு, பரவாயில்ல நீ நல்ல பையன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா போக வேண்டியதானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறேன். அது எப்படின்னா போக முடியும், எப்படி போக முடியும் நீயே சொல்லு, நான் அங்கே போய் 5 லட்ச ரூபா பணத்தை திருடி இருக்கேன், அவங்க வேலை கொடுத்தா உடனே போக முடியுமா, என் மேலே இனிமேல் நம்பிக்கை வருமா, எங்கேயாவது அவங்க பணத்தை தொலைச்சிட்டா கூட நான் தான் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க தெரியும்ல, அந்த அளவுக்கு என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. சரிடா உனக்கு எப்போ வேலைக்கு போகணும்னு தோணுதோ அப்பயே நீ போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. சோழன் யோசிக்கிறாரு, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்மக்கிட்ட எதுவுமே வேலை இல்லை, வேலை இல்லைன்னா காசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீலா யோசிக்கிறாங்க, அங்கே போய் 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம், இனிமேல் அங்கே போய் நம்ம பார்ட்னராக சேர்த்துன்றது நடக்காத ஒரு விஷயம், வேண்டாம் அந்த வேலையும் நமக்கு வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வராரு. வந்த உடனே அனீஷ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, "பையா இங்கே இதெல்லாம் வேலை இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. "ஆமாம் ஆமாம் இதெல்லாம் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி முடிக்கணும், இதெல்லாம் அன்றைக்கி முடிக்கணும், சீக்கிரமாக முடிச்சிருங்க" அப்படின்னு சொல்கிறாரு. பையா வேலை எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணின்னு இருக்காரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, "என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பையா ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு அனீஷ் கேட்குறாரு. ஆமாம் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. உங்ககிட்ட தான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நிலாக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டிருக்கு. உடனே சோழன் போயிட்டு அவங்க முதலாளிகிட்டேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். அது பெரிய பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் போய் இப்போ தான் வெளியே வந்திருக்கான். இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. நிலா மேலே சோழன் ரொம்ப பாசம் வச்சுருக்கான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ கவலையே படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்கிறாரு. சரி அனீஷ் பார்த்துக்கலாம் விடு, அது மைண்டில் அந்த விஷயம் ஓடிட்டே இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ போய் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்கிறாரு. வேலையை போய்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அனிஷா. அதே மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாருமே வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது சேரன் யோசிக்கிறாரு, எப்படியாவது நிலாக்கு இப்போ என்ன பண்ணுறது, அவங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லை எல்லாரும் சேர்ந்து பணத்தை ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா, நிலா வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும், வீட்டில் இருந்தால் அவங்களால தாங்கிக்க முடியாது, இவ்வளோ நல்ல மனசு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் யோசிக்கிறாரு. ஏதாவது ஒரு வகையில் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து தான் ஆகணும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நிலா நினைக்கிறாங்க, வேலைக்கும் போக முடியல, வீட்டில் இருந்தால் கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஐயோ கடவுளே இனிமேல் ஏதாவது வேலை கிடச்சா தான் வேலைக்கு போய் புதுசாக ஏதாவது இன்டர்வியூ போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சோழனுக்கும் வேலை இல்லை, அவரும் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதே. சோழன் அவங்க முதலாளியை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமாக அழறாரு. நான் பண்ணது தப்பு தான் முதலாளி, என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. இங்கே பாரு சோழா, நீ அழாத சரியா, நீ வந்து உன் பொண்டாட்டியோட நல்லதுக்கு தான் நீ பண்ணியிருக்க நீ நினைக்கிற, ஆனால் அது உண்மை கிடையாது. சரி உன் பொண்டாட்டி ஒரு இடத்துல அவமானப்படக்கூடாதுன்னு 5 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்த, இப்போ என்ன நடந்தது, என் புருஷனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கெஞ்சினது இதெல்லாம் உனக்கு அவமானமாக தெரியலையா? அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரர் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு என்கிட்ட கேட்டது, 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்த உடனே அவங்கக்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தது, இது எல்லாம் உனக்கு அவமானமாக தெரியலையா அப்படின்னு முதலாளி கேட்குறாரு. எனக்கு தெரியல முதலாளி, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாரு நான் சோழா, நான் சொல்கிறத கேளு, நீ நாளைக்கு எப்பவும் போல் வேலைக்கு வந்து சேர்ந்துரு, நான் உன்னை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு வேலைலாம் வேண்டாம், நீங்கள் என்னை மன்னிச்சா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாரு நான் மன்னிச்சிட்டேன், அதெல்லாம் ஒரு தப்புமே இல்லை, நீ வந்து எப்பவும் போல் வேலைக்கு வா, நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் உன் கண் எதிர்க்க பணத்தை எடுக்க மாட்டேன், எப்போவுமே கரெக்டாக ட்ராவை மூடி வைப்பேன், பூட்டிடுவேன், எப்போவுமே பணத்தை பார்த்தோன்னா உன் மேலே ஒரு நம்பிக்கை இனிமேல் வராது அப்படின்னு அவங்க முதலாளி சொல்கிறாரு. முதலாளி நான் பண்ணது தப்பு தான் முதலாளி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப சோழன் வருத்தமாக பேசுகிறாரு. ஆனால் சோழா, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், அந்த பொண்ணு எப்படி தவிச்சு தெரியுமா, உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ துடிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. நல்ல பொண்டாட்டி தான் உனக்கு கிடச்சிருக்கிறது, நீ ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சோழன் சொல்கிறாரு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே வராரு. வந்த உடனே நிலாவை பார்க்குறாரு. நிலா கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு. இங்கே பாருங்கள் நான் பண்ணது தப்பு தான், நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, எனக்கு தெரியலங்க, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல,
என் மனசு முழுக்க நிலாவை சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது மட்டும்தாங்க என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. எனக்கு உண்மையாகவே தெரியலங்க. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தமாக பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. நீங்கள் அழாதீங்க, விடுங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு கொஞ்சம் ஒரு 2 அடி ஏறினா 4 அடி திரும்ப ரிவர்ஸில் விழுந்துடுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். இதனால் உங்களுக்கும் எவ்வளோ கஷ்டம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொன்னார். எனக்கு கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நம்ம போகலாம் வாங்க, வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, வீட்டுக்கு போனால் அண்ணன் என்ன சொல்லுவாரோ தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, வாங்க. நீங்கள் ஒரு என் மேலே இருக்க பாசத்தில் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிட்டீங்க. அது தப்புன்னு அப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னு நிலா ரொம்ப எடுத்து சொல்கிறாங்க. கையை பிடிச்சிக்கிறாரு, பயங்கரமாக அழறாரு. ரொம்ப 2 பேருமே சேர்ந்து ஃபீல் பண்ணுறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. என்ன இது இன்னும் காணுமே இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேரன் எல்லாருமே வாசலையே பார்க்குறாங்க. 2 பேருமே வராங்க. வந்த உடனே அண்ணி வந்துட்டாங்களா அண்ணி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ அப்படியே தேடுறாரு. அண்ணி வேறு ஏதாவது கோவத்தில் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு கோவத்தில் போயிட போகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்க்குறாரு. பார்த்தா சோழன் நிலா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ஏன்டா சோழா, ஏன்டா இப்படி பண்ண? நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புடா, ஏன்டா உனக்கு இது புரியவே மாட்டுது அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அண்ணே, வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், இதுக்கு மன்னிப்பே கிடையாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அவங்க அப்பா பார்க்குறாரு. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்க நீ? நீ என்ன பண்ணி வச்சுருக்க? இந்த மாதிரி போய் பணத்தை திருடுறது இதெல்லாம் நல்லதா சொல்லு? என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் பணத்தெல்லாம் திருடக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? நம்ம மேலே திருட்டு பழி விழுந்துட்டா மறுபடியும் அதுலேருந்து வெளியே வரதே ரொம்ப பெரிய கஷ்டமான. ஏன்டா உனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அப்பா, நீ சொல்கிறது இப்போ ரொம்ப கரெக்டாக இருக்குப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சரி விடுங்க, எனக்கு சுத்தமாக முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, இருப்பா ஒரே ஒரு நிமிஷம், நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அப்படியே சேர்னு ஓடுறாரு. நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நிலா வந்தவொடனே டீ குடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக உட்காந்து சாப்பிட்லாம், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்பா நீங்களும் போயிடாதீங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாமே குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது சோழன் பயங்கரமாக அழறாரு. ஏன்டா டேய், இன்னும் ஏன்டா அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஆனால் நிலா இவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. எனக்காக போயிட்டு அந்த 5 லட்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எனக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இங்கே பாரு சோழா, நிலா ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. நான் தான் வந்தவொடனே சொன்னேன்ல, ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு, நீ நல்லா பார்த்துக்கணும், புரியுதா? அந்த பொண்ணு மனசு முழுக்க நல்ல எண்ணம் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அண்ணா, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, நான் இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு. சரி விடுங்க, நீங்கள் ஏன் அதையே பற்றி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அண்ணா, நீ என் மேலே பாசம் வச்சுருக்க, சரி, கூட பிறந்த தம்பினா, ஆனால் நிலாக்கு ஏன்னா இவ்வளோ பாசம்? ஒரு நிமிஷத்தில் அவங்க எல்லாத்தையும் முடித்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, பாத்தியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சரிடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நிலா போயிடுறாங்க. சோழன் அப்புறம் வந்துட்டு அவங்க பல்லவா, பாண்டி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. இங்கே பாரு சோழா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், நல்ல பொண்ணு அது, சரியா? இனிமேல் தான் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன், நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி தானே இவ்வளோ பெரிய தப்பே நான் பண்ணிட்டேன். பாவம் நிலா எல்லாரும் இதற்கு அசிங்கப்பட்டதை என்னால் தாங்க முடியல, அதனால தான் அந்த 5 லட்ச ரூபா பணத்தை நான் திருடி கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உன் பொண்டாட்டி மேலே உனக்கு பாசம் இருக்குது, நிலாவுக்கு உன் மேலே பாசம் இருக்குது, ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தானே இருக்கும். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு என்னவோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்களோன்னு தோணுது அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. ஏன்டா திடீர்னு அப்படி சொல்கிற அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. இல்லை, அண்ணனுக்கு ஒன்றுனா அண்ணி துடிக்கிறது அவ்வளோ துடிக்கிறாங்க, அதே மாதிரி அன்னிக்கு ஒன்றுனா அண்ணனும் துடிக்குது. பாத்தியா, திருடி பணத்தை கொடுக்குற அளவுக்கு பாசம் வச்சுக்குது அண்ணன், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. சரி விடுப்பா, எதிர்காலத்தில் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு இருந்தால் வாழுங்க, அதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லலை, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிகிட்ருக்காரு.
நிலா யோசிக்கிறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறாங்க. சோழன் பண்ண எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறாங்க. போயிட்டு ரூ. 5,00,000 திருடி கொண்டு வந்து எனக்காக குடுத்துருக்காரு. எதுக்கு? என் மேல அவருக்கு என்ன அவ்ளோ பாசம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே! நான் இந்த வீட்ட விட்டு போயிட போறேன். கண்டிப்பா நான் வேற வீட்டுக்கு போயிடுவேன். நான் யாரோ தானே! எனக்கு எதுக்காக இந்த குடும்பமே இப்படி இயங்குது? எனக்காக ஒண்ணுன்னா ஏன் இப்படி துடிக்குது? அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி சோழனும் படுத்துட்ருக்காரு. அவரும் அப்படியே படுத்துட்டு யோசிக்கிறாரு. நிலா எனக்கு ஒண்ணுன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கெஞ்சிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். ஆனா, அந்த பொண்டாட்டி என் கூட நிலையா இருக்கணுமே! எப்பயாவது போயிட்டாங்கன்னா, என்னால அத தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமா நிலாவ பத்தி அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. பாண்டி எப்பவும் போல வேலைக்கு போறாரு. போயிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அங்கருந்து வராங்க. அவங்க லவ்வர் வராங்க. "வா, வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு வானதி கிட்ட. அப்போ வானதி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. சொன்ன உடனே வானதிக்கு அப்படியே கோவமா வருது. "ஓ! பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல, உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணி மேல எவ்வளோ லவ்வுன்னு பாரு. ஆனா நீயும் இருக்கியே! என்னை விட்டு குடுத்து மட்டும் தான் பேசுவ. அவரு பாத்தியா? அவங்களுக்காக எவ்ளோ துடிச்சிருக்காரு, எவ்ளோ பண்ணியிருக்காரு பாத்தியா?" அப்படின்னு வானதி சொல்றாங்க. "ஏய்! உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. நீ எரியிற நெருப்புல அப்படியே எண்ணெய இன்னும் கொஞ்சம் ஊத்துவ தெரியுமா? உனக்கு நான் சொல்றது புரியுதா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாண்டி. "நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கோ பாண்டி. தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ. எவ்வளோ பாசமா இருக்காங்கன்னு நீ தெரிஞ்சுக்கோ. உங்க குடும்பத்தில தானே இருக்காங்க. ஆனா பாத்தியா உங்க அண்ணிக்கு ஒண்ணுனா உங்க அண்ணன் துடிக்கிறாரு. அண்ணிக்கு ஒண்ணுனா அண்ணன் மாத்தி மாத்தி எப்படி துடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்க." அப்படின்னு வானதி கேட்குறாங்க. அவங்க உண்மையான அன்பு வச்சிருக்காங்க. "ஏன் நான் உன் மேல உண்மையான அன்பு வச்சில்லையா?" அப்படின்னு வானதி கேட்குறாங்க. "இங்க பாரு வானதி, நான் வீட்டு பிரச்சனை யார்கிட்டயுமே சொல்ல முடியாம உன்கிட்ட சொன்னா, நீ எப்ப பார்த்தாலும் என் சண்டைக்கே வர. ஏதாவது ஒண்ணா சண்டையில தான் போய் முடிக்கிறேன். உன்கிட்ட பேசவே பயமா இருக்கு" அப்படின்னு பாண்டி சொல்றாரு. "ஆமா பாட்டி, ஆமா. அப்படிதான் சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழு. உனக்கு தான் பாசம்னா என்னன்னே தெரியாதுல்ல. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே கோவமா போறாங்க. "போடி போ. பா இவ வந்தாலே அப்படியே ஏதோ மழை வந்த மாதிரி இருக்கு. இவ போனாலே மழையே நின்னா மாதிரி இருக்கு" அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. சோழன் வீட்ல இருக்காரு. அப்ப அவங்க ஓனர் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்கண்ணே" அப்படின்னு சோழன் சொல்றாரு. "இங்க பாரு சோழா, நான் ஏற்கனவே உன்கிட்ட இங்க சொன்னா மாதிரி நீ நாளைக்கு வேலைக்கு வந்துரு. டியூட்டி இருக்கு நீ போ" அப்படின்னு சொல்றாரு. "இல்லண்ணே, நான் டியூட்டிக்கெல்லாம் இப்போதைக்கு வரமாட்டேன். எனக்கு வர எண்ணமும் இல்ல. தயவுசெய்து என்னை விட்டுருங்க. நான் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை" அப்படின்னு சோழன் சொல்றாரு. "என்ன சோழா மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல, விடு. நடந்தது அதையே யோசிச்சுட்டு இருக்காத சரியா? நடக்கிறதெல்லாம் இனிமேல் நல்லதாவே நடக்கும். நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்றாரு. "இல்லண்ணே, கொஞ்ச நாள் ஆகட்டும். எனக்கு இன்னும் மைண்டே சரியில்ல. நான் கண்டிப்பா இப்போதைக்கு வேலை வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி சோழா, உன்னோட மனசு சரியானோடனே நீ வந்து சேர்ந்துக்கோ சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன்" அப்படின்னு அவங்க முதலாளி ஃபோனை வைக்கிறாரு. இதெல்லாம் அவங்க அண்ணன் கேட்குறாரு. கேட்ட உடனே வந்து கேட்குறாரு. "என்னடா யார்கிட்ட பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, எங்க முதலாளி தான் ஃபோன் பண்ணாரு. என்னை வேலைக்கு வர சொல்றாரு." "பரவாயில்ல, நீ நல்ல பையன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிடா, போக வேண்டியது தானே, இதில் என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. "அது எப்படிண்ணா போக முடியும்? எப்படி போக முடியும்? நீயே சொல்லு. நான் அங்கே போய் ரூ. 5,00,000 பணத்தை திருடி இருக்கேன். அவங்க வேலை கொடுத்தா உடனே போக முடியுமா? என் மேலே இனிமேல் நம்பிக்கை வருமா? எங்கேயாவது அவங்க பணத்தை தொலைச்சிட்டா கூட நான் தான் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க தெரியும்ல. அந்த அளவுக்கு என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியாதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. "சரிடா, உனக்கு எப்போ வேலைக்கு போகணும்னு தோணுதோ அப்பயே நீ போ சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. சோழன் யோசிக்கிறாரு. இனிமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்மக்கிட்ட எதுவுமே வேலை இல்ல. வேலை இல்லைன்னா காசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நிலா யோசிக்கிறாங்க. அங்கே போய் ரூ. 5,00,000 பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். இனிமே அங்கே போய் நம்ம பார்ட்னராக சேர்த்துன்றது நடக்காத ஒரு விஷயம். வேண்டாம், அந்த வேலையும் நமக்கு வேண்டாம். வேற ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வராரு. வந்த உடனே அனீஷ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, "பையா, இங்கே இதெல்லாம் வேலை இருக்குது" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, ஆமா. இதெல்லாம் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு முடிக்கணும். இதெல்லாம் அன்னைக்கு முடிக்கணும். சீக்கிரமா முடிச்சிருங்க" அப்படின்னு சொல்றாரு. பையா, வேலை எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணின்னு இருக்காரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு. "என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன பையா, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு அனீஷ் கேட்குறாரு. "ஆமா, வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. உன்கிட்ட தான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நிலாக்கு ஒரு ரூ. 5,00,000 பணம் தேவைப்பட்டிருக்கு. உடனே சோழன் போயிட்டு அவங்க முதலாளிகிட்டேருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து குடுத்துட்டான். அது பெரிய பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் போய் இப்போ தான் வெளியே வந்திருக்கான். இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. நிலா மேல சோழன் ரொம்ப பாசம் வச்சிருக்கான். ஆனா 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ கவலையே படாதீங்க அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்றாரு. "சரி அனீஷ், பார்த்துக்கலாம் விடு. அது மைண்டில் அந்த விஷயம் ஓடிட்டே இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "சரி, நீ போய் வேலைய பாரு போ" அப்படின்னு சொல்றாரு. வேலைய போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமா முடிக்கணும்" அப்படின்னு சொல்றாரு அனீஷ். அதே மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாருமே வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ சேரன் யோசிக்கிறாரு. எப்படியாவது
ஆ நிலாக்கு இப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு ரூ. 5,00,000 குடுக்கணும். இல்ல எல்லாரும் சேர்ந்து பணத்த ஏதாவது ஏற்பாடு பண்ணி குடுக்கலாமா? நிலா வந்து கண்டிப்பா வேலைக்கு போணும். வீட்ல இருந்தா அவங்களால தாங்கிக்க முடியாது. இவ்ளோ நல்ல மனசு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு சேரன் யோசிக்கிறாரு. ஏதாவது ஒரு வகையில பணத்த ரெடி பண்ணி குடுத்து தான் ஆகணும். பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நிலா நெனைக்கிறாங்க, வேலைக்கும் போக முடியல. வீட்ல இருந்தா கடுப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே! ஐயோ! கடவுளே! இனிமே ஏதாவது வேலை கிடைச்சா தான் வேலைக்கு போய் புதுசா ஏதாவது இன்டர்வியூ போய் ட்ரை பண்ணணும். அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சோழனுக்கும் வேலை இல்ல. அவரும் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியலையே! வீட்ல இருந்தா போர் அடிக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு.